ட்ரூத், சத்தியம், அதாவது அந்த ட்ரூத், சத்தியம் தான் பணம். நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சத்தியம் தான் பணம். எப்படி சார்? சார் என்ன சார் உங்களுக்கு அறிவு இருக்குதா? என்ன எங்கேயோ போறீங்க, ஏதோ பேசிட்டு இப்ப வந்து சத்தியம்தான் பணமா? சத்தியம்தான் பணம். இத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ட்ரூத் இஸ் மணி. மணிக்கு டெஃபினேஷன் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். ட்ரூத் இஸ் மணி. நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு சில டெக்னிக்கல் கிட்ட ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த நான் சொன்னேன். ட்ரூத் இஸ் மணி. எப்படி ட்ரூத் இஸ் மணி சார்? சத்தியம்தான் பணமா? எப்படி? ஆமா, அது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு உண்மையான பணத்தை, அதாவது அரசாங்கம் அச்சிட்ட உண்மையான பணத்தை கொண்டு போய் கடையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பொருள் கொடுப்பாங்க. ரைட்? நீங்க கள்ள நோட்டு இருக்கு இல்லையா, ஃபேக் நோட்டு, அத நீங்க கொண்டு போய், அது உண்மையான பணமா? இல்ல, பொய்யான பணம், ஃபேக் நோட். அத நீங்க கொண்டு போய் நீங்க கடையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் கிடைப்பதில்லை, மாறாக சவுக்கடி கிடைக்கும். ஓகே, நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கணும். அதையும் தாண்டி ஒருவேளை ஏமாந்து உங்ககிட்ட கள்ள நோட்டை வாங்கி உங்களுக்கு தேவையான இந்த ஒரு பொருளை கொடுத்துட்டாங்கன்னா, அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேடி வந்து உங்களை அடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பொருளிலே உண்மை இல்லை. இந்த பேப்பர் நீங்க கொடுத்தீங்க இல்லையா, அதுல உண்மை இருக்கா? இல்ல, அது உண்மையான பணம் அல்ல. சோ உண்மைதான் பணம். சத்தியம், உண்மைன்றதை விட உண்மை கூட கொஞ்சம், உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஒரு ஹோட்டல்னா லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் உட்காந்து எல்லாருமே இட்லி ஆர்டர் பண்றோம். இட்லி ஆர்டர் பண்ணும்போது இட்லி ஒரு 3 வகையான சட்னி இருக்குன்னு சொன்னா, வா சூப்பர் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நல்லா இருந்தது இல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் சுமார் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னொருத்தர் நல்லாவே இருக்கிற, ஏதோ சுமார்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நல்லா இல்லை சாப்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதே இட்லி, அதே 3 சட்னி தான், ஆனா வெவ்வேறு கருத்துக்கள். அப்போ 3 பேருக்கும் உண்மைன்றது வேற. ஒருத்தருக்கு சூப்பரான இட்லி பிளஸ் சட்னி, ஒருத்தருக்கு சுமார், இன்னொருத்தருக்கு நல்லாவே இல்லை. அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து அந்த ட்ரூத்தை பத்தி நம்ம பேசல, அந்த உண்மையை பத்தி நம்ம பேசல. அது வந்து இட் இஸ் a relative factor. இட் இஸ் a relative factorனா ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. ஒரு பொண்ணு எனக்கு அழகா தெரியவாங்க, இன்னொருத்தங்களுக்கு வந்து நாட் பியூட்டிஃபுல் சொல்லி சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பேசல. சத்தியம்னா அப்படி கிடையாது. சன் gives heat and light. சூரியன் வந்து வெளிச்சத்தையும் அதே போல வந்து அந்த ஹீட்டையும் வந்து சூரியன் கொடுக்கிறது. இது சத்தியம். ஆக்சிஜன் இருந்தாதான் மனுஷன் வந்து உயிர் வாழ முடியும். இது சத்தியம். இல்ல என்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு, இல்ல என்படி வந்து சூரியன் வந்து இந்த ஹீட் அண்ட் லைட் கொடுக்கல, வேற என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ சத்தியம் என்பது வேறு, உண்மை என்பது வேறு. இந்த இடத்துல ரொம்ப வார்த்தைகளை போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். கான்செப்ட் இஸ் சிம்பிள். சத்தியம் என்பதுதான் பணம். நண்பர்களே, தொழில்கள்
நான் எங்க வரேன் அப்படின்னா, நமக்கு பணம் வேணும்னா சத்தியம் என்பது நம்மிடம் இருக்க வேண்டும். பணம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீ கொஞ்சம் புரியறதுக்காக உண்மை என்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ உண்மையான பணம், நான் உண்மையான பணம் நம்மளை பார்த்து என்ன சொல்றதுன்னா, நான் உண்மையான பணமா நான் இருக்கிறதுனால எனக்கு மதிப்பு இருக்கு. அதே போல நீ உண்மையானவனாக இருந்தால் உனக்கு மதிப்பு இருக்கு. அந்த வேல்யூ இருக்கு. என்ன வேணுமோ அது கிடைக்குது. அது யார் கையில போனாலும் பணம் பணம் தான். ஏன்னா அதுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா உண்மை. அதுக்குள்ள what is installed in it. பேப்பர் தான் சார், அது மெட்டல் தான். பட் what is installed in it, அது கூட இன்ஸ்டால் ஆகிருக்கிறது அந்த சத்தியம். அது கொடுத்தா மெடிசின் கிடைக்குது, அதை கொடுத்தா சாப்பாடு கிடைக்குது, அது கொடுத்தா. ஏன்னா அதுல என்ன இருக்கு? சத்தியம். பேக் இல்ல. பேக் இருந்தா என்ன கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு. அப்போ எப்படி சுத்தி எங்க என்ன பண்ணாலும் நீங்க பாருங்க சார், சத்தியத்துக்கு எவ்வளவு பவர்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சத்தியமா எழுதி கொடுக்குறேன் சார். உண்மையை மட்டுமே பேசி பழகுங்கள், லெவலே வேற. சத்தியமா சொல்றேன். இது அப்ப நாங்க எல்லாம் பொய் பேசுறவங்களா சார்? நீங்க அப்படிதான் கேட்குறீங்க. கரெக்ட். நானு உங்களை பத்தி கமெண்ட் பண்ணல, பட் விஷயத்தை நான் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முயற்சியில விஷயத்தை புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பணம் அப்படின்றது அதற்கு எதனால் அந்த வேல்யூ, அதற்குள் அடங்கி இருக்கும் அந்த ஒரு வேல்யூ. அந்த வேல்யூனா என்ன? சத்தியம். அப்போ அது யார் கொண்டு போய் எங்க கொடுத்தாலும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது. அந்த உண்மைத்தன்மை அப்போ அதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வேல்யூ. அதே போல நமக்கெல்லாம் உண்மைத்தன்மை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த வேல்யூ. இப்ப நமக்கு வேல்யூ இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி பணம் இல்லை என்ன வேணா